Hi friends, how are you? Welcome to the Skip Guide channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23னா என்னோட பர்த்டே. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பர்த்டேனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஈவினிங் தான் நாங்கள் கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போய்ட்டு என்னென்ன நடக்கணும் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். அப்லோட் பண்ணலாம் கோச்சிக்கலாம் கூடாது. நான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ் வந்து நான் இந்த வாட்டி மம்மி வந்து எப்பயுமே வந்து ஃப்ராக் தான் வாங்குவாங்க. ஃப்ராக்கில் பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் ஏதாவது வாங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க. இப்போ வந்து டெய்லி யூஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் போட முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியே வாங்கிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து அச்சு பர்த்டே அப்போவே நான் சொல்லிட்டேன். அதனால் அம்மா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு லெகின் வாங்கினது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ட்ரெஸ்ஸு. நான் இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்க. நல்லா இருக்குல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன். நான் வந்து எப்பயுமே ஃப்ராக் போட்டு தான் பழக்கம் பர்த்டேக்கெலாம். அதனால் வந்து ஃப்ராக் தான் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்புறம் சொல்லிட்டு பிறகு சரி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ வந்து இதுவாக வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அச்சு வந்துட்டு ரூம்குள்ளே போய்ட்டு வரவே இல்லை. ஏன்னா ஏதோ கிஃப்ட்டு செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் போய் அதை மட்டும் செஞ்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட வந்தால் அப்போ கூட ரூமில் சாப்பிட்டு போய்ட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றா. வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதானே எனக்கு ஒன்றும் புரியல. அவள் என்ன கிஃப்ட்டு கொடுக்குறேன் நான் அதை தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் வந்து நான் வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாப்பினஸ் எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதெல்லாம் வந்து நான் ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணணும்னா அது உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுவேன். அதை தான் நான் வீடியோ மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணணும்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட். எனக்கு என்னோடய ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஃப்ராக்லாமல் பிடிக்கும் தான். ஆனால் அது டெய்லி யூஸ் பண்ண முடியாதுல்ல. எனக்கு ஃப்ராக்னால் வந்து எங்கள் மம்மி காட்டனில் ஃப்ராக் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இந்த ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்தில் தான் எங்கள் மம்மி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ராக்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது. எனக்கு பிடிக்காது அதெல்லாம். அதனால வந்து ஃப்ராக் பிடிக்கும் ஆனால் அந்த மாதிரி கிளாத்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து இந்த மாதிரியே எனக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். இது வந்து செம்ம காட்டன். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாக இருக்கும். இது ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவன் சொல்லிட்டேன்ல லைக் ஷேர் கமெண்ட் பாய். ஒரே வெரைட்டி ட்ரெஸ் காமிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னடா இத்தனை வாட்டி ட்ரெஸ் இன்னும் அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸாக எனக்கு அது எவ்வளோ பெரிய ட்ரெஸ் தான். உங்களுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய ஹாப்பினஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாய். உங்களோட ஹாப்பினஸை என்கிட்ட ஷேர் பண்ணேன் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய். அப்படியே சப்ஸ்கிரைபையும் ஒரு லைக்கையும் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா எதுவுமே இல்லாமல் புது ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கா அப்படின்லாம் நினச்சிக்காது. இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே. ஏதோ வந்து நாங்கள் கோவிலுக்கு போகும்போது வீடியோ எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஈவினிங் வந்து நாங்கள் கோவிலுக்கு போவோம். அதனால வந்துட்டு நான் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ வந்து அச்சு கிஃப்ட்டு செஞ்சு தருவா. அந்த கிஃப்ட்டு வந்து அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த கிஃப்ட் என்னென்னலாம் சேர்ந்து தந்தான்னு அது எனக்கே எதுவும் புரியல. அவள் என்ன சேர்ந்து தரானே ஒன்று மட்டும் அப்படின்னு பார்த்து அப்படின்னு கத்தின்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவள் யாரையுமே ரூம்குள்ளே விட மாட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அச்சோட கிஃப்ட் வீடியோவில்.